மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. அனைவருக்கும் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்துட்டு ஆயுத பூஜை எல்லாத்துக்கும் தெரியும். எல்லோரும் வந்து ஆயுத பூஜை வந்து கும்பிட்டுருப்பீங்க. நாங்களும் வந்து கும்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். நிறைய பேர் வீட்டில் வந்து காலையில் கும்பிட்டுருப்பீங்க, சில பேர் வீட்டில் வந்து சாயங்காலம் கும்பிடலான் இருப்பீங்க. அதே தான் நாங்கள் வந்து காலையில் கும்பிடல, சாயங்காலம் தான் கும்பிட போகிறோம். ஸோ வந்து அந்த வீடியோ நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் எப்படியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு வந்து நாங்கள் அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து காமிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து ஆயுத பூஜைக்கு வந்து இந்த டைமில் தான் சாமி கும்பிடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஆயுத பூஜை ஃபுல் டேவே எல்லாமே நல்ல நேரம் தான். எப்போ வேணாலும் உங்கள் வேலை எப்போ முடியுதோ அப்போ நீங்கள் உடனே சாமி கும்பிட்டுக்கலாம். ஓகேவா? இதுதான் நல்ல நேரம், இதனால தான் நம்ம சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்க வீட்டில் நிறைய வேலை இருக்கும், வண்டி அது இது நிறைய பர்சனலாக சரி, சாமி கும்பிட்றதுக்கும் சரி வேலை இருக்கும். இது எல்லாம் முடிச்சுட்டு எப்போ ஃப்ரீ ஆகுறீங்களோ, இன்றைக்கி ஃபுல் டேவும் நல்ல நாள் தான், சரிங்களா? நல்ல நேரம் தான். ஸோ எப்போ வேணாலும் சாமி கும்பிடலாம். ஸோ நாங்கள் அந்த மாதிரி தான் கும்பிட்றோம். காலையில் வந்து நாங்கள் எப்போவுமே கும்பிட்டது கிடையாது. நீ நெக்ஸ்ட்டு வர இயர்லேயே வந்து காலையிலே கும்பிடலாம் அப்படின்னு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம். இன்னும் ஆகி போச்சு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே செய்கிறதுக்கு. ஏன்னா 2 காரு 2 வண்டி சைக்கிள் எல்லாமே கழுவி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த டைம் ஆயிடுச்சு. முன்னாடி நாளே கழுவுனோம்னா காலையில் கும்பிட்டுக்கலாம். இனிமேல் அந்த ஐடியா வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்போ தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணல. அந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாமா, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஓகேங்களா? எல்லோரும் சாமி கும்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க போகலாம். இன்றைக்கி வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு நான் ஷோரூமுக்கே வந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி பெரிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழுக்கு. 2-3 டைம் வந்து நான் வெளியே டூர் போயிட்டேன். அங்கே வந்து பயங்கர அழுக்காயிருச்சு. ஸோ நம்ம வீட்டில் தண்ணி வசதியும் கிடையாது கார் கழுவுறதுக்கு. அதனால் வந்து நம்ம கார் சர்வீஸ் கிடைக்க கொண்டு வந்து விட்டலாம் அப்படிங்கிறக்காக நான் வந்துட்டேன். ஸோ பெரிய கார் தான் கொண்டு வந்திருக்கேன். சின்ன கார் ஓரளவுக்கு அழுக்கு இல்லை, அது வந்து நானே கழுவிடுவேன். அப்புறம் 2 வீலர்லாம் இருக்குது, அதெல்லாம் நானே கழுவிடுவேன். ஸோ இங்கே பெரிய கார் மட்டும் ரொம்ப அழுக்காக இருக்கனால வந்து எஜ்ஏஎம் கார் சர்வீஸ் நம்ம ஊரில் கொண்டு வந்து விட்டாச்சு. ஸோ அதை ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றாங்க. எப்படி இன்றைக்கி வந்து செம வண்டி, அங்கே பாருங்கள் ஏகப்பட்ட வண்டி இருக்குது. எப்படி மத்தியானத்துக்கு மேலே தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. மத்தியானத்துக்கு மேலே கொடுத்தா தான் நம்ம சாயந்தரம் ஈவினிங் கரெக்டாக சாமி பண்ணுற கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம சர்வீஸ் விட்டு கிளம்பியாச்சு. ரெடி ஆகிட்டு கூப்பிட்றோம். நாங்கள் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுவாங்க. நம்ம போய் வீட்டில் நிறைய வேலையெல்லாம் இருக்குது, நிறைய ஜாமான்லாம் வாங்கணும். அதெல்லாம் வாங்கிட்டு அப்படி ஒவ்வொரு வேலையை செய்வோம். ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி ஆயுத பூஜை என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள், எப்படி சாமி பண்ணுறது பாருங்கள். என்ன 4 ஜோடி வச்சுருக்கீங்களா? அது ஒரு பாப்பா எடுத்து வச்சு போயிருக்கு. எனக்கு 2 போதும், 2 போதும், 2 போதும். கதம்ப அது கட்டுங்களா? மாந்தலை 2 கட்டு கொடுத்துருங்க. 2 வேணும். ரெண்டு கட்டு போதும். 2 கட்டுங்க மாந்தலை. சின்ன சின்னதாக கொடுங்க போதும். சாமி கும்பிட்றதுக்கு தான் இல்லைங்க, வண்டி கட்டுறதுக்கு இல்லை, சாமி கும்பிட்றது. வண்டிக்கு நிற்கிறது இல்லை, காருக்கு. சின்னது கதம்ப அப்படி கொடுத்துருங்க. எல்லா பூவும் கலந்தே விட்டுருங்க. எவ்வளோங்க மிளகு இதில்? இது 40 ரூபா. சரி, 50 ரூபாய் கொடுத்துரும். உங்களுக்கு 40 ரூபாய். இப்போ இது எத்தனை முறை வேணும்? இதை வேணுமா இது வேணுமா? இதான் 3 ஐட்டம் இருக்குது. சரி, இதிலே கொடுத்துருங்க. இதிலே கொடுத்துருங்க. ஒரு 3 முழம் கொடுத்துருங்க. இல்லைண்ணா, அதில் 2 முழம், இதில் 1 முழம் கொடுத்துருங்க. இங்கே வாங்க. இந்த கவர் வந்து இந்த கவர் தான். அதில் அந்த ஆரஞ்சு பூவை கொடுத்துருங்க. அதில் கொடுத்துருங்க. அதில் 1 முழம் கொடுத்துருங்க.
போதும். 3 மாதத்துக்கு 40னா 120ங்க. 120 ஒரு 40 160. 150. இப்போ தலை வாங்கியிருக்குல்ல மாந்தலை. அது வேற வாங்கியிருக்கிறேன். ஆமாம் 2 கட்டு வாங்கியிருக்கு. 2ஆ? ஆ அப்போ 2 வாங்கினீங்கன்னா அப்போ 200 வருது. சரிதாங்க. இன்னொரு 10 ரூபா தரா. வேணாம் வைங்க. சரி போலாம். பழம் கொடுத்துருங்க. கற்பூரி கொடுத்துருங்க. தேங்காய் 2. போதும். தேங்காய் 2, பொரி ஒரு பக்கம். பாய் பொரி ஒரு பக்கம் போடுங்க. கொடுத்துருங்க. 20 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. போதுங்கண்ணா. சரிங்க. சூடம்பத்தி கொடுத்துருங்க. சூடம்பத்தி எல்லாம் சரிங்க. அவ்வளோதாங்க. பழம் பழம் எடுத்தாச்சு. அது வேணுங்கண்ணா. 3 ரூபாய்க்கு 5 ரூபா நல்லா பாய் 4 ரூபாய்க்கு. அதான் சொன்னேன் இது வாங்கிக்கோ 3 ரூபா அப்படி. 3 ரூபாய் பாலை வாங்கியாச்சு. நீ அடுத்து இலை 1 மட்டும் வாங்க போதும். எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறியா? ஆட வெயிலுக்கு நிழலுக்கு 2 பேரும் பாருங்கப்பா. கீழே பொடி சுடுதுங்க பாருங்க. யான வெயில். இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இந்த வெயில் அடித்து எந்த வருஷமும் பார்த்ததில்ல. மழை வேஞ்சிக்கிட்டு இருந்தது. இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு இவ்வளோ வெயில் அடிக்குது. அது கீழே நிற்க முடியல வரைக்கும். பொடி அந்தளவுக்கு சுடுது. இவ்வளோ வெயில். என்னதான் கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னே தெரியல. எல்லாம் அந்த இடத்துல கொண்டு வச்சுட்டு மாந்தலை கோக்கிறதுக்கு வேப்பதலையெல்லாம் எடுத்துட்டு வாங்க. இன்னும் கழுவுறது வண்டி மட்டும், கார் மட்டும், பெரிய கார் மட்டும் கழுவு விட்டுருக்கு. இந்த சின்ன கார் கழுவுல 2 வீலர் இருக்குது, 2 சைக்கிள் இருக்குது. சின்னவன் கழுவி விளையாட்டு பாருங்க. சின்னவன் கழுவி டே சைக்கிள் கழுவி இடம் பாருங்க. கழுவ தெரியாதான். பொய், சுத்த பொய். கழுவுறது கஷ்டம். சரி சீக்கிரம் குயிக்கா வந்து கழுவிட்டு வந்துடும். கழுவிட்டு வந்துடுறேன். நம்ம இடத்துல சாயங்காலம் தானே சாமி கும்பிடுறது. ஆமா மாந்தலை கோத்தருக்கு இது வேப்பந்தலை பிடிச்சிட்டு வந்துடுறேன். இப்படி இருந்தது இப்படி விளக்கணும். இப்படி இருந்தது இப்படி விளக்கணும்னா சும்மா பாருமா. இப்படி இருக்கிறது இப்படி இருந்ததை இப்படி விளக்கி எடுத்துருக்க. அப்பத்தாவும் பேருன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்கு வந்து போட்டு வச்சிட்டு இருக்கிறாங்க.
பரணியோட சைக்கிள் பாருங்கள், ஓட்டினா தானே கிழிஞ்சு போகும், ஓட்டுறதே இல்லை. ஆனால் வருஷம் வருஷம் ஆயுத பூஜை கும்பிட்டுறான். ஏன் பரணி? சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ காலையிலேருந்து அம்மா சரோ 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா சாமி விளக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ பாருங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கா சரோ. அம்மா வந்து வண்டிக்கு போட்டு வச்சிட்ருக்காங்க பின்னாடி. ஸோ அதை போய் பார்க்கலாம் வாங்க. அம்மா வண்டிக்கு இதை போட்டு வச்சிட்ருக்காங்க. ஸோ 2 வீலருக்கு, காருக்கெலாம் வச்சுட்டாங்க போல். 2 வண்டிக்கு வச்சாச்சு. இப்போ 2 வீலருக்கு வச்சுட்ருக்காங்க. நீங்கள் எடுத்துக்காங்க. கொண்டு வச்சிரு, சாமி கிட்ட கொண்டு போய். முடி ஒதுக்கு. வரணி எடுத்துக்காம போ. வரணி தலைக்கெல்லாம் சுற்றக்கூடாது. தீபு போ. உனக்கு எடுத்துட்டோம். நீ போய் ஜாயின் ஓடு போ. கிட்ட போடா அந்த பக்கம். அடி இப்படி போ. வண்டிக்கெல்லாம் பூசை போட்டு சாமி கும்பிட்றதுக்கு இப்போ மணி எத்தனை தெரியுங்களா? 9 மணி ஆயிடுச்சு. ஏமா ஸ்டார்ட் பண்ணு. ஆத்தாக்கு ஒரு வண்டி இருங்க. போலாமா? போட்டா
அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டோம். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எங்கள் ஊர் விநாயகர் விநாயகர் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வராங்க. ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அதை இடத்துல நிப்பாட்டிட்டு அவ்வளோதான், எங்களுக்கு ஆயுத பூஜை நீ அவ்வளோதான் முடிஞ்சிச்சிங்க. பார்க் பண்ணிடு, எங்கே நிப்பாட்டுவே அங்கே தான் வண்டி பார்க்கிங் போகுது. காரும் விநாயகரில் போய் ரவுண்ட் அடிக்க போயிருச்சு. பூவு எல்லாம் வெளியே போடுவாங்க, பூவு காருக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. வருது பாருங்க காரு. எல்லாருமே வந்து சிறப்பாக வந்து கும்பிட்டுருப்பீங்க. எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். கதிர்வீச்சு எப்படி இருக்கிறது? கால் வலிக்குது, உட்காந்துட்டேன். நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டோம். இந்த வீடியோ வந்து நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ, தீபக் பரணி. பாய்.